இன்னைக்கு நம்ம பேச போகும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாரி சக்தி முதல் விக்சித் பாரத் வரை இதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் அரசியலில் பெண்கள் எந்த அளவுக்கு மாற்று பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது தான். அந்த காலத்து அரசியலில் பெண்கள் ஒரு செயல்படுபவர்களாக இல்லாமல் பயன்படுத்தப்படுபவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு அவங்க வலுவமை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பல ஆண்டுகளாக சில அரசியல் அமைப்புகள் பெண்களை எப்படி நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் கிளப் அப்படின்ற மாதிரி தான் அவங்கள நடத்திட்டு வந்தாங்க. அதன் பிறகு 1989 சட்டமன்றத்திலையும் லோக்சபாலையும் ஜெயலலிதா அவர்கள் உடலாலையும் மனதளவிலையும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவத்தால ஜனநாயகத்துல ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி விழுந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பெண்களை குறைச்சி பேசுற சில மொழிகள்ல ஐட்டம் மால் இது போன்ற மொழிகள்ல பெண்களை ரொம்பவுமே தரக்குறைவா பேசினாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வெளியே போகக்கூடாது, சுதந்திரமா இருக்கக்கூடாது, அவங்கள ஒரு மனிதரா இல்லாம ஒரு பொருட்டாகவே எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரக்சி பொலிட்டிக்கல் அப்படின்ற ஒரு ராஃப்ரி தேவி ஒரு எடுத்துக்காட்டு மூலயமா சுயாதீன செயல்பாடராக இல்லாமல் பிரதிநிதியாக பயன்படுத்தப்பட்டாங்க. அதன் பிறகு இப்போதான் புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டுச்சு. என்னன்னா நாரி சக்தி. இதுதான் இப்போ புதுசாக ஒரு மாற்று பயணத்தை பெண்களுக்காக தொடங்கி வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு இப்போ ஒரு புதிய மாற்றமே வந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாரி சக்தி இது இந்தியாவின் தேசிய அமைப்பில் ஒரு சட்டமாக இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது மூலயமா பெண்கள் ஒரு வாக்கு வங்கியை மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு வலுவுமை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மூலயமா பெண்களுக்கு சம உரிமை, சுதந்திரம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முதலீட்டாளர்களாக இருக்க ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு லோக்சபால பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இப்போ அதிகரிச்சிச்சு. இதனால பெண்களுக்கு அரசியல்ல சம உரிமை கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த காலத்தில் பெண்களுக்கு அரசியலில் சம உரிமை எல்லாம் கிடையாது அப்படின்னு தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற அரசியலில் பெண்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இப்போ ஆண்கள் எந்த அளவுக்கு அரசியலில் ஈடுபாட்டோடு இருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்து அரசியலில் எல்லா துறைகளிலுமே இப்போ வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளாண் துறையாக இருக்கட்டும், ஒரு பொருளாதாரத்துலையாக இருக்கட்டும், இல்லை சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லா விதத்திலையுமே இப்போ அரசியலில் பெண்களுக்கு சம உரிமை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு லட்சபதி திதி அப்படின்ற ஒரு திட்டம் வந்திருக்கு. இதில் 3 கோடி பெண்கள் தொழில் முனைவோராக ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இது மூலயமா பெண்கள் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு வருமானத்தில் முன்னேறிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் பெண்களுமே மிக சிறந்த ஒரு உயர்ந்த இடத்துல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் டெக்னாலஜி ரொம்பவுமே அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக பெண்களுமே ஆண்களுக்கு ஈக்குவலாகவும் பெண்களுமே இப்போ முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதன் பிறகு இப்போ இருக்கிற அரசு பெண்களுக்காக 11 கோடி கழிப்பறைகள் கட்டியிருக்காங்க. அதில் பெண்கள் பாதுகாப்பாகவும் அடித்தளமாகவும் எல்லா வகையிலும் உதவியாகவும் பெண்களுக்கு இப்போ இருக்கு. அதன் பிறகு ஏஐ பாதுகாப்பு, பாதுகாப்பான தெருக்கள், இது எல்லாமே இந்த காலத்தில் இருக்கிற அரசு நடத்தி வச்சிருக்காங்க. அதன் பிறகு விமன் லீட் டெவலப்மெண்ட் இது என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த சமூகம் மாற்றம் அடைஞ்சிருக்கு பெண்களால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் மூலயமா பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்களா, பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்காங்களா, எல்லா விஷயங்களுக்கும் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்ற தெரிஞ்சதுக்காக இந்த திட்டம் அதை பற்றி அளவிடுறதுக்காக இந்த திட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு திருப்பு முனையை ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அரசியலில் பெண்கள் செயல்படுபவர்களாக இல்லாமல் குரல் கொடுப்பவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரலை உருவாக்குபவராக இந்த அரசியலில் பெண்கள் இப்போ முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாரி சக்தி இது ஒரு கோஷம் இல்லை, இது ஒரு தேசிய இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கேள்வியை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். பெண்களை பாதுகாக்கும் நாடா இல்லை பெண்களை முன்னேற்றும் நாடா அப்படின்ற ஒரு கொஸ்டினை தான் இன்னைக்கு நம்ம கேட்கணும். விக்சித் பாரத்தை நோக்கி நாரி சக்தியோடு முன்னேறுவோம். நன்றி.